ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அறிவுக்கும் திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுனா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது இங்கிலீஷ்ல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஸோ நாலேஜ்ன்றது அறிவு, ஸ்கில்ன்றது திறன். சரிங்களா? இதோட சப்ஹெட்டிங்ஸ்லாம் என்னன்னு பார்த்தரலாம். அறிவு என்பதன் விளக்கம், வரையறை, செய்திறன்கள். செய்திறன்களும் திறன்கள்னாலும் ஒண்ணுதான். திறன் வரையறை, அறிவுக்கும் திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. சரி, இதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னுரையில என்ன கொடுத்திருக்கேன்னா, மனிதன் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் திறன்களையும் சுய அனுபவத்தின் வாயிலாக பெறுகிறான். சுய அனுபவத்தின் வாயிலாக ஒரு மனிதன் பெறும் பண்புகளே அறிவு எனப்படும். சோ அறிவுன்றது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியதுதான். இப்போ திருக்குறள்ல திருவள்ளுவர் தான் எழுதுனான்றது ஒரு இன்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா? சோ அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்குது, அது மாற போறதே கிடையாது. அந்த மாறா கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சுய அனுபவத்தின் மூலியமா நம்ம என்னென்னலாம் கத்துக்கிறோம். இப்ப நீங்க சுயமா நீங்க வந்து ஒரு புக்கை படிச்சு அந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, இல்ல நீங்க ஒரு லேப்டாப் பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேப்டாப்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன டெவலப்லாம் நடந்திருக்கு, அந்த மாதிரி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது. அது சுய அனுபவத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. இல்ல யாருன்னா சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து அறிவுன்னு தான் பேரு. அதே மாதிரி அறிவு என்பதோட விளக்கம் நம்ம என்னன்னு பார்த்திடலாம். ஒரு பொருளை பற்றி தகவல்கள், கருத்துக்கள், மதிப்புகள், திறன்கள் போன்றவற்றை கல்வியின் வாயிலாகவோ அல்லது சுய அனுபவத்தின் வாயிலாகவோ நாம் பெறும் விழிப்புணர்வுக்கு அறிவு என்று பொருள். ஓகேங்களா? சோ ஒரு புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த கருத்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிற ஒரு கருத்து தான். அது எப்பவுமே மாற போறது கிடையாது. சரிங்களா? சோ அதை நீங்க படிச்சு, அதை நீங்க தெரிஞ்சு, அதை நீங்க மனப்பாடம் பண்றது ஒரு அறிவு. அதே மாதிரி உங்க சுய அனுபவத்தின் வாயிலாக நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட அறிவுல தான் வந்து சேரும். ஸோ நீங்க அதை மெமரி பண்றீங்க. ஸோ உங்க மெமரியில அது ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அது வந்து எப்பவுமே மாறாத ஒண்ணு. அதுதான் வந்து நாலேஜ். ஓகே, இப்ப வரையறைனா என்னன்னு பாத்துடலாம். சோ இந்த இயற்பியல், உயிரியல், சமூகவியல், உளவியல், ஆன்மீகவியல் இது எல்லாம் சார்ந்த ஒட்டுமொத்த புரிதல் தான் வந்து அறிவு அப்படின்னு சொல்றாங்க. செய்திறன்கள்லாம் என்னன்னு பாருங்க. செய்திறன் என்பது ஒரு பணியை குறிப்பிட்ட கால அளவுக்குள் செய்வதற்கும் குறிப்பிட்ட கால அளவை மிகாத அளவிற்கும் முன்கூட்டியே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கும் ஆற்றலையே குறிக்கிறது. இப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் அப்படின்னா நீங்க அதுக்குள்ள முடிச்சிடணும். சோ அதுதான் செயல் செய்யறதுக்கான ஒரு டைம். அதுக்குள்ள நீங்க முடிக்கிறீங்க, அது ஒரு செயல். செயல்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கில் தான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஸ்கில் நீங்க கத்துக்கிறீங்க. இப்ப கூட பின்றது, இல்ல துணி தைக்கிறது, இல்ல நீங்க இயற்பியல், உயிரியல்லாம் வந்து நீங்க பிராக்டிக்கல் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அது எல்லாமே நீங்க கத்துக்கிற ஒரு ஸ்கில், ஒரு செயல். அந்த செயலை வந்து இந்த டைம்குள்ள நீங்க பண்ணி முடிச்சிடணும்னா நீங்க முடிச்சிடணும். சோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கில் அப்படின்னு, அதாவது செய்திறன்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, உடல்சார் செயல்களை திறம்பட இயக்குவதே செய்திறனில் தேர்ச்சி என்று அழைப்பர். செய்திறன் கற்பித்தலில் 4 நிலைகள் காணப்படுகின்றன. சோ என்னன்னா மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல். சோ இப்ப நீங்க ஒரு தடவை அந்த செயலை செய்றீங்க, உங்களுக்கு சரியா வரலன்னா நீங்க மறுபடியும் அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி பின்பற்றி கற்றல் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து செயலை செஞ்சு காட்டுவாங்க, அவங்க எப்படி செய்யறாங்களோ அதை பார்த்து அவங்கள மாதிரியே செய்யறது. தேவைப்படும் மாற்றங்களை அமைத்தல். இப்போ துணி தைக்கிறதுல கூட பின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருக்கும், ஒரு ஸ்கில் இருக்கும். எல்லாமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும், கரெக்ட்டுங்களா? சோ தனித்துவமா நமக்கு என்ன மாதிரி பண்ணதோ தான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தேவை அது ஏற்படுதோ அதுதான் அந்த மாற்றத்துல நம்ம செய்யறதுக்கு பேர் தான் செய்திறன். ஓகேங்களா? அப்புறம் உற்றுநோக்கல்னா அவங்க என்ன பண்றாங்க அதை கரெக்டா கவனமா பாக்குறது. ஓகே, அடுத்ததா திறனோட வரையறை நம்ம என்னன்னு பார்த்தலாம். பயிற்சி மூலமாகவோ அல்லது அனுபவத்தின் மூலமாகவோ ஒரு செயலை செய்வதற்கான தன்மையை திறன் என அழைக்கப்படும். ஒரு மாணவன் செய்திறனை கற்றுக்கொள்ளும் போது நடத்தை பண்புகளை பெற்றுவிடுகிறான். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதில் இடம்பெறும் படிநிலைகளை வரிசைகரமாகவும் வேகமாகவும் செய்திடும் போது செய்திறன் இயல்பாகவே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அறிவுக்கும் திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள்லாம் நம்ம என்னன்னு பாத்திரலாம். சோ அறிவு என்பது புலன் உறுப்புகளின் வாயிலாக பெறப்படும் அனுபவங்களின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கண், காது, மூக்கு, வாய், நம்ம தொழுதல் மூலயமா, சோ இது இந்த புலன்கள் மூலயமா நம்ம பெறுறதுக்கு தான் அறிவுன்னு சொல்றாங்க. செய்திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்திறன் என்பது ஒருவன் தான் கற்றதை குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்தும் அமைப்பினை குறிக்கிறது. சோ நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதை நீங்க எங்க அதை கரெக்டா பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களோட செய்திறன் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே. அடுத்தது புத்தகங்கள், ஊடகங்கள் வழியாக அறிவினை பெறலாம். சோ புத்தகத்தின் வழியானா நம்ம படிக்கிறது மூலியமா நம்ம கத்துக்கலாம். ஊடகங்கள் அப்படின்னா, இப்போ இருக்கிற Instagram, Facebook அண்ட் டிவி, YouTube. இப்ப இந்த YouTubeல கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது மூலியமா உங்களுக்கு ஒரு அறிவு தானே கிடைக்குது. சோ இது மூலியமா நம்ம வந்து அறிவெல்லாம் பெறலாம் அப்படின்றாங்க. ஓகே. அடுத்ததா திறன் பார்த்தீங்கன்னா, செய்த கற்றலின் மூலமாக திறன் பெறலாம். சோ ஒரு செயல நம்ம செஞ்சு தான் ஒரு திறனை நம்ம பெற்றுக்க முடியும். ஒரு செயல நீங்க பார்க்கறது மூலியமா அத நீங்க கரெக்ட்டா செஞ்சிட முடியாது. செஞ்சா மட்டும் தான் உங்களால அந்த செயல செய்ய முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேரடி அனுபவங்களின் மூலமாக அறிவு மேம்படுகிறது. சோ இப்ப நீங்க ஒரு கருத்த சொல்றீங்க. அந்த கருத்து தப்புன்னா, உடனே ஆப்போசிட்ல இருக்கவங்க நீங்க சொல்றது தப்பு. இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு நேரடி அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி திறன் பார்த்தீங்கன்னா, பயிற்சி மற்றும் அனுபவத்தின் மூலமாக மேம்படுகிறது. சோ நீங்க பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அத பெஸ்ட்டா பண்ணுவீங்க. அதே மாரி உங்களுக்கு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் வந்து ஒரு செயல வந்து அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். சோ அவன் டக்குன்னு பண்ணிடுவான். சோ ஒரு அனுபவம் இல்ல ஒரு பயிற்சி இது 2மே இல்லன்னா ஒரு செயல உங்களால செய்ய முடியாது. அடுத்ததா சோ அறிவு என்பது கருத்தியல் ரீதியானது அப்படின்னு சொல்றாங்க. பட் திறன் என்பது செயல் ரீதியானது. சோ அறிவு ஏன் கருத்தியல் ரீதியா நம்ம ஒரு படிக்கிறோம் ஒரு கருத்து. சோ அந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மூலியமா தான் நமக்கு வந்து நம்ம நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். அதனால அது கருத்தியல் ரீதியானு சொல்றாங்க. திறன்றது ஏன் செயல் ரீதியான சொல்றாங்க? நம்ம செய்யறோம். செய்யறது மூலியமா தான் நம்ம ஒரு திறனை பெற்றுக்க முடியுது. அதனால அது செயல் ரீதியானது. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாறா தன்மையுடைய தகவல்கள் பொதுமை கருத்துக்கள் உடையது அறிவு எனப்படும். சோ அது எப்பவுமே மாறாத ஒரு தகவல் தான் இருக்கும். அதுவே பொதுமை கருத்துக்களும் இருக்கும். அதுதான் அறிவு. இப்போ செய்திறன் பாத்தீங்கன்னா, ஒரு பணியை குறிப்பிட்ட கால அளவில் செய்வதற்கான ஆற்றலை உடையது திறன் எனப்படும். அறிவு ஒருவர் மற்றொருவருக்கு வழங்கிட முடியும். சோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து தெரியணும். அந்த கருத்தை நீங்க இந்த தடவை சொன்னா அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்போ உங்களால ஒரு அறிவை வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா பயிற்சி இல்லாமல் திறனை வழங்கிட முடியாது. சோ நீங்க அத பயிற்சி பண்ணா மட்டும்தான் அவங்களால அதை கத்துக்க முடியும். அதர்வைஸ் அவங்க கத்துக்க முடியாது. உற்று நோக்கல், கேட்டல், தொடுதல், படித்தல் மூலம் அறிவு வந்து உருப்பெறுகிறது அப்படின்றாங்க. சோ நம்ம உத்து பாக்குறது மூலியமா தென் கேட்டல் ஒரு கருத்து என்ன நம்ம கேட்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தொட்டு பார்க்காத மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படிக்கிறது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இது எல்லாத்தையும் மூலியமா தான் அறிவு வந்து உருப்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பயிற்சி மற்றும் அனுபவத்தின் வாயிலாக திறன் வந்து உருப்பெறுகிறது. அறிவை மனப்பாடம் செய்து வெளிப்படுத்தலாம். திறனை மனப்பாடத்தின் மூலமாக வெளிப்படுத்த இயலாது. சோ திறன்றது ஒரு செயல் தானே. சோ ஒரு செயலை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கடுத்து இதான் இது இப்படிதான் பண்ணும் அப்படின்றது நீங்க அதை மனப்பாடம் பண்ண முடியாது. சோ நீங்க நீங்க செய்ய பழகதான் உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டா வரும். சோ அதனால அது நீங்க மனப்பாடம் பண்ண முடியாத ஒண்ணு. ஆனா அறிவு அப்படி கிடையாது. ஒரு கருத்தை நீங்க ஈஸியா ஒரு டெஃபனிஷனை ஒரு வரையறை எல்லாத்தையும் வந்து நீங்க படிச்சு அதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண முடியும். சுயமுயற்சியின் மூலமாக அறிவில் தேர்ச்சி ஏற்படுகிறது. சோ நீங்க சுயமுயற்சி மூலமா நம்ம எல்லாமே கத்துக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முயன்று தவறி கற்றலின் வாயிலாகவே திறனில் தேர்ச்சி ஏற்படும். சோ ஒரு தடவை தப்பு பண்ணுவீங்க. மறுபடியும் அதை பண்ணுவீங்க. சோ நீங்க எப்போ அதை பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களோ அப்பதான் அதை நீங்க முழுமையா கத்துக்கிட்டீங்கன்னு அடுத்ததான் அறிவானது ஐம்புலன்களின் வாயிலாக பெறப்படுகிறது. திறனானது ஐம்புலன் மற்றும் உடல் தசைகளினால் பெறப்படுகிறது. சோ ஐம்புலனால மட்டும் நமக்கு அதை திறன் வந்து நமக்கு கிடைச்சிடாது. நம்ம அதை செய்யறோம் பாத்தீங்களா? சோ நம்மளோட தசைகளாலும் நம்மளுக்கு வந்து அது கிடைக்குது அப்படின்றாங்க. ஓகே. அடுத்தது முடிவுரை. அறிவு என்பது கல்வி மற்றும் அனுபவத்தின் வாயிலாக பெறுவது என்பதையும் திறன் என்பது பயிற்சி மற்றும் அனுபவத்தின் வாயிலாக பெறுவது என்பதையும் நாம் அறிந்தோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.